ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் அவருடைய லாஸ்ட் மூவி நம்ம நண்பர் இவர் வந்து தளபதி. அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். இவரு எங்க அண்ணன். இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. சீமான் அண்ணன். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் விக் vlog. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு. இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் கூட. என்ன அப்படின்னா நம்ம தளபதியோட படம். ஸோ லாஸ்ட் மூவி. ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் அவருடைய லாஸ்ட் மூவி அப்படின்னு வருத்தமாக இருந்தாலும் அவரோட மூவியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அண்ணா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா. ஸோ அவர் மூவி இந்தியாவில் பயங்கர செலிப்ரேஷனோட தான் பார்க்கணும்னு நினச்சேன். பட் பார்க்க முடியல. அந்த இந்தியா வந்தேன், பட் மூவி ரிலீஸ் ஆகல. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்ச பசங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வீடியோ வச்சு உருப்படியாக போடுறீங்க, அதையாச்சும் கண்டினியூ பண்ணுறேன், அதையாச்சும் கன்சிஸ்டன்சியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ இதே மாதிரி பேசி பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தெரியல. பார்ப்போம் வாங்க. யாராவது ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. ஒரு வழியாக படத்துக்கெல்லாம் 6 வாரமாக கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் நம்ம நண்பர் அஜித் அவரும் வரனாரு. ஸோ நான் எப்படி என்ன தளபதியோட ரசிகன் தளபதினு நினச்சிக்கிறேனோ அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து அவங்களுக்குள்ள யாரோ பூந்து அவனை அஜித்னே நம்ப வச்சுட்டாங்க. அதனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தீனா சஞ்சய் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணி வச்சு அவன் பேரே எனக்கு தீனான்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தீனா வரப்போகிறாரு. ஆக்சுவலாக அவர் சஞ்சய் தான் வரப்போகிறாருன்னு இருந்தோம். வருவார் பாருங்க, பேக் வேலையாக தான் வருவான். சரி நம்ம நண்பர் ஃப்ரெண்டு அஜித் குமார் வந்துட்டாரு. எல்லாம் போட்டு சாப்பிடுறாங்க. நம்ம தான் கடிச்சிக்க போகிறோம். உங்களால தான் ஃபர்ஸ்ட் ஷோ போகும். விஜய்க்கு அவ்வளோ நெருக்கமா நீ இல்லைனாலும் என்னன்னா போமா. இன்னொரு நண்பர் இருக்காரு, அவர் பிக்கப் பண்ணலாம். அழுவாதையா? நானே அழுவலையா? சந்தோஷமா தான் இருக்கேன் படம் பாக்குறேன்னு. படம் பார்க்காம சிவனேன்னு வீட்டுல தூங்கலான்னு தான் நினைச்சேன். ஒன் லாஸ்ட் டைம்னு அழுக வச்சிருவாங்க. தலைவன் படத்துக்கு போற காசை ஏதாவது நல்லது பண்ணலான்னு நினைச்சேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? போய் அடுத்தது ஒருத்தர் பிக்கப் பண்ணோம். அவன் வீடு எங்க இருக்கு தெரியுமா? யார் வீடு? நம்ம நண்பர் புசியானது. அடுத்த நண்பர்களை வந்துட்டு நாங்கள் பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கோம். அவர் வந்து மொரட்டு விஜய் ரசிகர் புசியன் வந்து. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம கூட சீமான் அண்ணன். அவர் சீமான் அண்ணனோட தம்பி. அவர் வராரு. படம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்தேன் அப்படின்னாரு. சீமான் அண்ணனும் இந்த படத்துக்கு வராரு. ஸோ சீமான் அண்ணன் தொண்டர்கள் இருந்தீங்கன்னா நிறைய ஹேட்டர்ஸ் எல்லாம் போடாம யாரா இருந்தா என்ன இந்த மாதிரி பாராட்டு கத்துக்குங்க. அவருடைய தொண்டரா இருந்தாலும் ஓகேடா, எல்லாரும் பார்க்கலாம். தப்பு செஞ்சா கண்டிக்கணும் அப்படின்ற அவருடைய நல்வழியிலேயே வளர்ந்து வருகிறது. அதனால அவரை பிக்கப் பண்ண போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் யாரு என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்க போறீங்க. லோ பட்ஜெட் என்ன மூர்த்தி விடவா? இவர் வந்து பக்கா தளபதி ஃபேன். பிரவீன் வெளியே வாங்க. பிரவீன் நான் வந்து 2 நிமிஷம் ஆச்சுடா. அப்பயே வெளியே வந்து சொன்னோம்ல. நான் தளபதி மாதிரி டைமிங்கே வந்து இன்னும் சீமான் சீரோட வர. சீமானோட தம்பி மாதிரி வர. இவர் வந்து தளபதி. அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். பக்கா என்னடா அண்ணா கலக்கிற. இவரு எங்க அண்ணன். இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. சீமான் அண்ணன். இவரு எங்க கூட படம் பார்க்க வராரு. இவருடைய கருத்தெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இவர் வந்துட்டு யாரையும் எப்படின்னா சமமான கருத்து என்னவோ அதை மட்டும் தான் பேசுவாரு. சீமான் அண்ணன் தம்பிங்கிறனால அதனால விஜயை ஏத்தி இறக்கெல்லாம் பேச மாட்டாரு. ஏன்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா.
என்னடா சொல்ற? அவர் அப்படி சொன்னதே இல்லடா. யாரோட படமா இருந்தா என்னடா, நான் சீமான் அண்ணனோட தம்பியா இருந்தா விலங்குல கீழே தளபதி ஃபேன்ஸ் போட்டு அவர் புழக்க போறாங்க. சீமான் அண்ணனோட தம்பியா இருந்தா என்ன, படம் இருந்தா பிடிச்சிருந்தா வந்து நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா கடுப்பேத்துறார் மயிலாட். அப்படின்னா கட் பண்ணிடலாமா? எப்படிதான் கறி ஆக்குறதெல்லாம் தெரியுமா தெரியல. கரெக்டா மோபம் முடிச்சு கால இருந்து சாப்பிடாம விரதம் இருந்து வந்துடுறாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. கார்ல ஏறும்போது சாப்பாடு இருக்குதா என்னன்னு கேட்க ஆரம்பிச்சா. நான் வந்து எதுவுமே இல்லடா. நீ நல்லா பேசுற. அந்த கேமரா ஆன் பண்ணா வெக்கமா வருதே. சொல்லு சொல்லு. கேமரா ஆன் பண்ணா வந்தா கூட நல்லா சிரிச்சிட்டு போலாம். கேமரா ஆன் பண்ணி இந்த ஃபியர் எல்லாம் எப்படா போக்க போறீங்க? என்கிட்ட இருந்து கத்துக்குங்க. இந்த கேமரா முன்னாடி ஃபியரா இருக்கிறது. சைட்டை இப்ப குறைச்சிக்கங்க. ஓ நீ அப்படி வரியா? 1000 பேர் பார்க்கலாம், 150 பேர் கூட பார்க்கலாம், இல்லைன்னா 15K பேர் கூட பார்க்கலாம். நானும் ஒயிட் ஆத்திட்டு இருந்தேன். நம்ம போலாமா? என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. என்ன மாசம் என்ட்ரி கொடுக்கலாம்னா இப்படி கேமரா அந்த கேஷ் படி. இது இது எந்த கண்ணு உங்க கடையில வாங்க, நீ அங்கேயே போய் வச்சு 5 பவுண்ட் ரீஃபண்ட் கொடு. ஆமா, எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க. எல்லாம் பக்தர்கள் காக்குவோம். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அந்த கண்ணாடி எவ்வளவு மாசாரின்னு எத்தனை பேருக்கு கேள்விப்படுறேன். ஒரே ஒரு வார்த்தை வெல்டிங் கண்ணாடி, வெல்டிங் கண்ணாடின்னு சொல்லி. சரி இப்ப சொல்லு, நல்லா இருக்கா இல்லையா? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. 6 பேரு கரெக்டா தான் இருக்க. போலீஸ் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வந்துறியா ப்ளீஸ்? அப்படியே உட்காந்துக்கோ. டிக்கியில இருந்த விக்கின்னு வேணா நான் சாய்க்கலாம்டா இது. What nonsense you are talking about me? இப்படி கட்டி போட்டுங்க. இப்படி கட்டி போட்டுருக்கேன். நீங்க இதுக்குள்ள உட்காரு. ஆமாடா லாக் பண்ணிடு. ஐயோ பெரிய மனுஷனாட்ட நடந்துக்கியா? ஆல்ரெடி நீ தான் என்னோட மூத்தவன் நினைச்சேன். சரியா டைனோசர் முட்டை மாதிரி. சரிடா மாட்டுப்பலா நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. நீ கூட ஊத்தியா? இதெல்லாம் வார்த்தை எங்கேயா கண்டுபிடிச்சீங்க? சரியா டைனோசர் முட்டை மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் சீனியர் நீங்க தானே உட்காரணும். நாம உட்காரன் சென்டரா உட்காந்து அசிக்கு சாவடிச்சிருவாங்க. இருடா நீ இந்த சீட்டை பாதியை விட்டு இவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அவர் எம்எல்ஏடா. எப்படி கூட உட்காருவீங்க? பக்கத்து காரில் போய் உட்காந்துங்க. பெரிய மனுஷனாட்ட பேசுறீங்க. சீரியஸா சொல்றேன். இதுல உட்காந்து மடியில உட்காந்துருக்கேன்னு தெரியும் நல்லாவே. 4 பேர் உட்காந்து அடுத்த 2வது உட்காருங்க ப்ரோ. போலாமா? காம நேரத்துல போயிடலாமா? போக்கு அவ்வளவு பக்கமா? அதே வேண்டாம், காம நேரத்துல போனாலும் நம்ம தியேட்டருக்கு போயிடலாம். போயிட்டு என்னது ஜாலியா உள்ள சுத்திக்கிட்டு ட்ரம்ஸ் போட்டு ஆடி ஆட மாட்டாங்க. அப்படியா? நம்ம ஊர் மாதிரி இருக்காதா? சினிமாஸ் உட்காந்துட்டேன். நம்ம ஊர் மாதிரி அந்த ட்ரம்ஸ் போட்டு அந்த சன்ரூஃப் கோனர் நம்ம எல்லாம் பாப்பாங்க நம்ம மாதிரியா. என்ன பண்றீங்க? அழகா 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 மூச்சு உட்காந்து மூச்சு
தம்பி என் சைஸ்க்கு எங்க உட்காந்தா கரெக்டா நான் உட்காருவேன்டா. நீ சொல்லி நான் உட்காரணும் அவசியம் இல்லை எனக்கு. ஏண்டா இவர் சொல்லுவாராமா நம்ம உட்காரணுமாமா? ஏய் அது வந்து 4 மந்த் இங்க அவன் வேற கூட்டணிக்கு ஆள் செஞ்சுட்டு இன்னும் யார் மிச்சிருக்கா ஆளுக்கு வச்சு ஆஸ்கார் அவார்டு குடுறா ஜம்ப் டேய் ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு குடுறா இது எப்பறா இது இங்க சின்னதா தெரியுது இது சைடுல தெரியுமா சைட்லயும் தெரியுதா நைவிங் டிரைவரும் தெரியும் இல்லடா அது பின்னாடி நான் தெரியுறேன் என்னண்ணா இது கேமரா கேமரா தான் இப்படி திரும்ப கேமரா நீ இப்படி சுத்துனியா மார்க்டா ஏதோ யாரோ மார்க் பண்ணிருக்கீங்க. யார மார்க் பண்ணு 100 தான் மார்க் பண்ணிருக்காங்க. மார்க்ல அவங்க ஃபெயில் 10th மார்க் பண்ணுவாங்க. நீ எல்லாம் தோன்றீங்க. 10th மார்க் சரி பண்ணிட்டோம். ஏய் நீ இது சஞ்சய் ரூமுக்கு போறாத கடிச்சு வச்சிரும் ஒரு வாய் மட்டும் ஜம்ப் பண்ற எப்படி இருக்குது? இப்போ அவன் வீடியோ எடுக்கலடா அவன் ஒரே பார்த்துட்டு இருக்கான்டா உனக்கு தானே தேவலாம் பேட்டரி எங்கேயும் அங்கே பற்றி பார்த்துட்டு இருந்தேன். அங்கேயே பார்த்தேன். என்ன பண்றீங்க அப்படியே தெரியுங்க. நெட் எல்லாம் பாருங்க. நேரா அப்படி பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ லவ்வருக்கு கிஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான் அவன். இவங்க பாரு டைட்டில் ரிசர்ச் எவ்வளவு பேத்துருங்க. நீ ட்ரம்ஸ் கீது அடிச்சிட்டு இருக்க போறாங்கடா. வாடா போய் ஆடலாம். மறந்துட்டேன் நான்.